எப்பா சாமி, எப்படியோ இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டீங்கடா, உங்களுக்கு கோடான கோடி நன்றி. இதில் விஜய், திருமாவளவன், ஸ்டாலின் இவங்க எல்லாரையும் தாண்டி மக்களாகிய எங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கீங்க. எப்படியோ விஜய் நாளைக்கு 3 மணிக்கு பதவி ஏற்கிறாரு, ரொம்ப சந்தோஷம். நடுவில் எந்த குழப்படியும் பண்ணிடாதீங்கடா கடைசி வரைக்கும். நாளைக்கு எப்போ விஜய் ஸ்டேஜ் ஏறுறாரோ அப்போ தான் நான் நம்புவேன். ஸ்டேஜ் ஏறி கூட சி ஜோசப் விஜய்னு அவர் வாயால் அவர் சொன்னாதான்டா நான் நம்புவேன். முடியலை, அநியாயம் பண்ணி வச்சுருக்கீங்க. அது திருமாவளவன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் முன்னாடியே இதை சொல்லியிருக்கலாம்ல, இவ்வளோ அலைச்சல் தேவை கிடையாது. இது எப்படி இருக்குன்னா, நம்ம காலேஜில் ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருப்போமே, ஒரு லெட்டர் வாங்கிட்டு, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது எப்படி இருக்குன்னா, நாங்களாம் சீனியரு, நீ என்னடா அப்படின்ட்டு ஒரு சில்லித்தனமாக பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ அவர் என்னதான் உங்களை விட ஜூனியராக இருந்தாலும் அவர் சிஎம், அதை கொஞ்சம் மதித்தா நல்லாயிருக்கும். ஏன்னா காலையில் சொல்கிறனாரு, மதியம் சொல்கிறனாரு, ஈவினிங் 4 o'clock சொல்கிறனாரு, எப்படி சொல்லிட்டாரு, அது வேறு விஷயம். மனுஷன் சொல்லிட்டாரு, நான் அதெல்லாம் எந்த குத்தமே சொல்லலை. அவர் லெட்டர் எடுத்துகிட்டு போகிறாரு, அதுக்குள்ளே ஆளுநர் வந்து கேரளா போகிறேன்னு சொல்லிட்டாராம். திரும்பவும் விஜய் ரிட்டர்ன் வரான். திரும்பவும் விஜய் வந்து ஆளுநரோட கேரளா பயணம் ரத்துனவோ திரும்பவும் லெட்டர் தூக்கிட்டு ஓடுறது. இதெல்லாம் காலேஜில் ஒரு பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு ரேக் பண்ணுவாங்கல்ல டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து, அந்த மாதிரி இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. ஃபைனலி 1000 போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம விஜய் வந்து நாளைக்கு பதவி ஏற்கிறாரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜய் கேட்டார், மக்களாகிய நாங்கள் அவருக்கு ஓட்டு போட்டு வின் பண்ண வச்சுட்டோம். இனி அவர் கையில் தான் இருக்குது அவரோட ஆட்சியை தக்க வச்சுக்கிறதும் தக்க வச்சுக்காததும். இன்னொன்று என்னென்னா, திமுக காரங்க எல்லாரும் நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க, அது பிச்சை கிடையாது. கம்யூனிஸ்ட்டு இந்த கட்சி, அப்புறம் காங்கிரஸ், இதெல்லாம் ஸ்டாலின் உருவாக்கலை, அதெல்லாம் தனியாக கூட்டணி வச்ச கட்சி. திமுக கூட எப்படிங்க கூட்டணி வச்ச கட்சி, கூட்டணி வச்சு வின் பண்ண கட்சி. இப்போ வந்திருக்காங்களே அவங்கெல்லாம் கூட்டணிக்காக வரல, விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க வந்திருக்காங்க. இல்லைன்னா ஆளுநர் ஆட்சி வந்துடும், அந்த ஒரு எண்ணத்துக்காக அவங்க வந்திருக்காங்க. இதனால் நீங்கள் அவங்களையும் திட்டிக்கிட்டு விஜயும் திட்டிக்கிறது விடுங்க. முடிஞ்சிடுச்சு. எப்போ தப்பு நடக்கும் அதை நம்ம விஜயை போட்டு தாக்கலான்னு நினைக்காதீங்க. தப்பு நடக்கக்கூடாது, தமிழ்நாடு நிம்மதியாக இருக்கணும்னு பாசிட்டிவாக நினைங்க. கமெண்ட்ஸ்லேயும் வந்து அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு நல்லா இல்லை, விட்டுருங்க. நல்லதே நடக்கும், நல்லதாகவே இனிமேல் எல்லாமே நடக்கும்னு நம்புவோம். தமிழ்நாடு நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைங்க. ஏன்னா போன ஆட்சி நல்லா தான் அவங்கள விரட்டி அடித்தோம். இந்த ஆட்சி விஜய் நல்லா கொடுப்பாருன்னு தான் மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அது விஜய் கையில் தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, பாய்.